ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இது நம்ம கடலூர் விவசாய சேனல். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NLR 90 அப்படின்னு சொல்லக்கூடிய நெல்லோட வெரைட்டி. இந்த வெரைட்டியை நம்மளுடைய வயலில் நேரடி விதைப்பு முறையில் நாம் செஞ்சுருந்தோம். இன்னைக்கு இதை பண்ணி கரெக்டாக 88 நாள் ஆகுது. ஸோ 88 நாளில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் ஸ்டேஜுக்கு ரெடி ஆகி ஃப்ளவரிங் வந்துருச்சு. அதே டைமில் பார்த்தீங்கன்னா காயும் மடங்கிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டு க்ரோத்து இந்த NLR 90 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெல் இருக்குது. ஸோ இந்த NLR நெல்லை நாம் இன்றைக்கி 88 நாளில் பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 88 நாள்லையும் நாம் இந்த நெல்லை ஃப்ளவரிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றதுக்கு பட்டப்பாடு கொஞ்சம் இல்லை நஞ்சம் இல்லை மக்களே. ஏகப்பட்ட செலவு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உரம் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம வயலில் போடாத அளவுக்கு எக்ஸசிவ் ரேஞ்சுக்கு வந்து நம்ம உரம் போட்டிருக்கோம் இந்த நெல்லுக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நெல் பூ வந்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இந்த நெல் கிடைக்கல. ஸோ இதனுடைய ஈல்டு எவ்வளோ வரும், எந்த லெவலில் வந்து நிற்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவே இது வரைக்கும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த NLR 90 அப்படின்ற இந்த நெல்லை வந்து பார்த்தீங்கன்னா பல ஊரில் பல பேரில் சொல்கிறாங்க. ஒரு ஊரில் வந்து குள்ள 90 அப்படின்றாங்க, ஒரு ஊரில் எல்லாம் NLR 90 அப்படின்றாங்க, சில ஊரில் குள்ள பொன்னி அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பல ஊரில் பல மாதிரியான பேரில் இந்த NLR 90 வச்சுருக்காங்க. இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் க்ரோமில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 90லேருந்து 100 நாள் வருது. கரெக்டாக 90 நாள் வர்றக்காட்டியுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து கரெக்டாக ஃப்ளவரிங் வந்துடுச்சு. அதே டைமில் வந்து மெச்சூர்டாக ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு இன்னொரு 15 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து நெல்லை அறுவடையே பண்ணிடலாம். அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இதுக்கு ஈல்டு வருமானான்னு தெரில. ஸோ கீப் வாட்சிங் மக்களே. அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.